Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நைட் ரொட்டீன். இன்னைக்கு பல விதமான தோசையை ஊத்தி தள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது உங்ககிட்ட காட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ நைட் ரொட்டீன் vlog இன்னைக்கு எடுக்க போறோம். இன்னைக்கு தோசைக்கு தொட்டுக்கு என்னவா இருக்கும்? ஸ்பெஷல் குழம்பு. அதையும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பா, உன்னை வச்சு நான் ஒரு கவிதை உன்னை பாடட்டா? வேலண்டைன்ஸ் டே வருது, அதுக்கு தான் அந்த கவிதை கிஃப்ட். கவிதை கிஃப்ட் கவிதை பாரு. இத்து போன கவிதை எனக்கு வேணாம். கோழிக்கு பிறந்தவளே, கோழியாக நின்றவளே, போந்தா கோழியா மாறியவளே. அப்புறம் நல்லா நீ இவ்வளோ நேரம் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு கொடுத்து என் கவிதையே கெடுத்துட்டப்பா நீனு. கோழிக்கு பிறந்தவளே, கோழியாக நின்றவளே, கோழியாக மாறியவளே, பருவமடைந்த கோழியை வெட்டி வெட்டி தின்னவளே. எத்தனை பேர் தெரியுமா உனக்கு? இப்படி எப்ப பார்த்தாலும் கோழி கோழி கோழின்னு சோசியல் மீடியால என் மானத்தை எப்படி வாங்குறேன்னு. ஆமா, நாளைக்கு மருமகளும் மாப்பிள்ளையும் வந்தா என்ன எப்படி கிண்டல் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்துனேன். பண்ணிருங்க. மருமக வந்தா கிண்டல் பண்றது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்னலாம் பண்ண போதோ தெரியல எனக்கு. கோழினாலே அப்பா சிக்கனே பிடிக்காத மருமகளா வந்தா எப்படி இருக்கும்? அவங்களாம் வாய முடின்னு தின்றுவான். சரி, அந்த டாபிக் நமக்கு எது வேணாம், விட்டுருங்க. எரேஸ் பண்ணிடுவோம். வரவங்கள போய் ஏன் போய் நம்ம இல்ல, வெஜிடேரியன் பொண்ணு வரக்கூடாது, நான்வெஜ் பொண்ணு. ஆனா சிக்கன் ஆகாது, மட்டன், ஃபிஷ் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவான். அதனால அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சரி, நானும் என் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தினம் நான் வேலண்டைன் டே கிஃப்ட் உனக்கு கவிதையா கொடுத்துருக்கேன்பா. தேவையில்ல கவிதை கொட்டை போடு. சரியா? நானு சரி என் பொண்ணு சமைச்சு தரும், இந்த வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடலாம் நானும் கனவு கண்டுட்டே இருக்கேன். அந்த கனவு காணாமே அது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் போல. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. கனவாவே போயிடும் போல. அது போயிட்டு போகுது. வந்துதா வரல, காதும் கேட்கல, ரோசமும் வரல. சரி, ஒன்னும் வராது, நீ செய்ய. ஏதோ ஒரு 2 தோசைன்னா. ஆனா உன் தோசைகள் எதுவுமே சரியில்லைப்பா. உன்ன மாதிரியே இருக்குதுப்பா உன் தோசைகளும். ஒவ்வொரு வீட்லயும் தோசை எப்படி ஊத்துறாங்க தெரியுமா? மூஞ்சி மாதிரி நீ வாங்கும் போதே அப்படியே முக்கால அழுதுன்னு வாங்க வேண்டியது. அப்புறம் எங்க இருந்து அப்படியே எடுத்து வாங்கும் போது சந்தோஷமா ஈன்னு பல்ல காட்டி காசை கொடுக்கணும். அப்பதான் வந்து தோசை ஒழுங்கா வரும். அப்பதான் தோசை ஒழுங்கா வருமா? போன வாரத்துல மாவு ஆட்டி ஒரு டின்னு மாவு நீ அரிசி வாங்கும் போதே எனக்கு தோணுச்சுப்பா. யாரோ என்ன சரியான கண்ணு வச்சுட்டாங்க. ஐயோ இவ சமைக்க போறாளா, மாவாட்டி வச்சுட்டாளா, வெஜிடபிள்ஸ் வாங்கி வந்து வச்சுட்டாளா அப்படின்ற மாதிரி யாரோ பொசுக்குன்னு என்னை பொசுக்கிட்டாங்களா. நீ எப்படா சமைப்பேன்னு ஒவ்வொருத்தரும் வேடிக்கை பாக்குறாங்க. இந்த 4-5 நாள் எங்கே உங்க சமையல், எங்கே உங்க சமையல், எங்கே உங்க சமையல்ன்றாங்க. அதான் வந்துட்டே இருக்கேன். அப்புறம் என்ன, நல்ல சிக்கன் குழம்பா வை. ட்ரை பண்றேன். சிக்கன் குழம்பு, நல்ல சிக்கன் குழம்புனா அது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற சிக்கன் குழம்பு மாதிரி, தோசைக்கு ஊற்றி தொட்டு தின்ற சிக்கன் குழம்பு மாதிரி வைக்காத, புரியுதா? அப்போ தான் சீஸ் வாங்கி வந்திருக்கேன் நான், சீஸ் தோசை. இன்னைக்கு நான் ஊற்றி காட்டுறேன்ப்பா உனக்கு எப்படி தோசை ஊற்றணும்னு. குழம்பு வச்சுட்டு நகர்ந்துடுறேன். சரி, யாரோ என்னமோ எக்கேடோ தொட்டி பண்ணி தருவாங்க. நான் இப்போ வரும்போதே யோசிச்சுட்டே தான் வந்தேன், நம்மளே தோசை ஊற்றி நம்மளே சாப்பிட்றணும் நம்ம தோசையை. உன்னை தோசை ஊற்ற சொன்னா உன் பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஊத்துற, எனக்கு ஒரு மாதிரி ஊத்துற, பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஊத்துற, உனக்கு ஒரு மாதிரி ஊத்திக்கிற. நீ 4 வகை டிஃப்ரெண்டா நீ தோசை ஊத்துல, 4 டைப் ஆஃப் தோசை ஊத்துற நீனு, தெரியுதா? அதுதான் சொல்றேன். உனக்கு மொத்தையா ஊத்திக்கிற, ரைட்டா? நான் ஊத்திப்பேன். எங்களுக்குலாம் ஷேப்லெஸ்ஸா வருது. அது ஓவலா, அதுக்கு ஆர்டினா, அது ரவுண்டா, சர்க்கிளா, எதுன்னே தெரியாம வருது. கரண கொடுமா உன் பிள்ளைக்கு நல்ல முறுமுறுன்னு வருது, எப்படின்னே தெரியல. நல்ல எண்ணம் வேணும். எதுக்கு? உன் பிள்ளைக்கு நீ தோசை சுடும் போது நல்ல எண்ணத்துல சுடுற, அப்ப எங்களுக்கு எல்லாம் நல்ல எண்ணத்துல சுடல. அதுதான் உண்மை. ஆமா, அப்படிதான். அதுக்கு பேசாம நானே சுட்டு என் தோசை சாப்பிட்டுக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். நீ உன் கன்றாவி தோசையை தின்றதுக்கு அப்படியே வேண்டாம் வெறுப்பா தூக்கி அடுத்து பசி எடுக்குமே சாப்பிடணுமேன்னு சாப்பிட வேண்டியதா இருக்குது. தோசைலாம் அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வரும்ன்றது இப்போ நீ சொல்லிதான்ப்பா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க, தோசைலாம் அப்படிதான் வரும். நானே ஊற்றி நானே சாப்பிட்டுக்க போறேன், அவ்வளோதான்.
ஏதாவது காது கேட்டா நீ தப்புன்னு வேலை சொல்லிடுவ. அது காது கேட்காம சுத்துறது தான் நல்லது. மழைய பார்த்து நாய் குலைக்குது அப்படின்ற மாதிரி சுத்திட்டா வேலை முடிச்சு போச்சுல்ல. நானும் ரோசா வரும் என்னைக்காவது என் பொண்ணு கையால இந்த வீட்டுல உட்காந்து சாப்பிடுவேன்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. அது சொல்லு எத்தனை வாட்டி உனக்கு அமுக்குன்னு அமுக்கி இருக்கிறிய. ஒரு டிஃபன் நான் அங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கணும். இப்போ என் பொண்ணு டிஃபன் சட்னி அரைச்சு சாம்பார் வச்சு சிக்கன் குழம்பு ஏதோ ஒண்ணு வச்சு தோசை ஊத்தி கொண்டு என் கையில கொடுக்கணும். நான் இந்த பக்கம் வராம அப்படியா நடக்குமா? நடக்குமா? 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும். அதுக்குள்ள அவளே போயிடுவா. அதான் அது படிக்க வேணாம். உனக்கு வந்து டிஃபன் செஞ்சு யாரும் வேலை செய்யறது இல்ல. அப்படியே நீ பேச இல்ல இல்ல உனக்கு அப்படியே டிஃபன் செஞ்சு 2-3 வகை சட்னி வச்சு பேசாத. இந்த ஆர்கியூமெண்ட்கே வரல. யாருனால இந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு எடுது அப்படின்னா இவர்னால மட்டும்தான். இல்ல நீ செய்யும் போது நீங்க கேட்டீங்களே உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க போய் கடையில டீ வாங்கி குடிக்கிறீங்க உங்க பொண்ணு டீ வச்சு தராதா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்வியில எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு இருந்ததா. அது ரைட். ஆனா வந்து இந்த மனுஷனால அத்தனையும் இல்ல நீ செய்யணும்னா ஒரே ஒரு சிக்கன் குழம்பு, ஒரே ஒரு தேங்காய் சட்னி, இல்ல புதினா சட்னி, இல்ல கார சட்னி. ஆனா உனக்கு பொண்ணு செஞ்சு எடுத்துன்னு வரணும்னா 3 வகை சட்னி, முருகல் தோசை. ஏதோ ஒண்ணுதான் சொன்னேன். ஏதோ ஒரு சட்னி சரியா, ஒரு தோசை அப்படி சாப்பிடணும்னு நான் செய்யறேனே. சாம்பார் ரசம் கூட்டு பொரியல். நான் செய்யறேனே சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்னு ஒரு 4 வகை வைக்கிறனே திங்குறீங்களே. அந்த மாதிரி யாருனாவது எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னம்மா நீ என்னமோ பேசு. எனக்கு சோத்த போட்டினா சரி அப்படின்ட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். பாத்துட்டு என்ன வாங்கி வந்துருக்குதுங்க. வந்து ஏற்கனவே 2 வாட்டி பார்த்தான் எட்டி. நீ வந்து மாடு கொட்டால பத்துன்னு இருந்த மாதிரி வெளில பெட்ல பத்துன்னு இருந்த போயிட்டான் கம்முன்னு. வீடியோ எடுக்குதுங்க சரி ஏதாவது ஸ்பெஷலா செய்யுங்க அப்படின்னு வந்து எட்டி பார்த்துட்டு போறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கிட்டோம். இது வதங்கட்டும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்னப்பா ரெடி பண்ணிட்டியா? தக்காளி வெங்காயம் வதங்கிச்சு. வந்துட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டாச்சு, கொத்தமல்லி தூள், அப்புறம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் போடு போடு. வேற என்ன போடுறோம்? கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் சிக்கன் மசாலா. அவ்வளோதான், குழம்பு ரெடி. இதெல்லாம் கைப்பக்குவம் தான். அது யார் வேணா எப்படி வேணா போட்டுவாங்க. கரம் மசாலா போடுவாங்க, அது இது போடுவாங்க, இது போடுவாங்க. அவங்க இஷ்டம் எப்படி வேணாலும். சிக்கன் வந்து எந்த மசாலா போனாலும் செட் ஆகும். இந்த மசாலா தான் அப்படிங்கறதெல்லாம் சிக்கன் கிடையாது. சிக்கன் எப்படி ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் ஆகும். ஆகட்டும் ஆகட்டும். எல்லா விதமான இதுக்கும் பத்தியா சிக்கன் பீஸ் எப்படி இருக்குது பாரு. பல 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 பலன்னு இருக்கும். பல 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 பல. ஆனால் கோழி பார்க்கும்போது அழுக்கா இருந்தது. தோலை உரிச்சோன்னா தான் பல 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 பலன்னு ஆகுது. புளிச்சிருக்காது. புளிச்சிருக்காது கோழி அப்படின்னா புளிச்சிருக்காதுன்னு. நல்லா தண்ணி விடுறோம். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இது கலரி விட்டேன். இதெல்லாம் ஈஸியஸ்ட் சிக்கன் வே. இதை செஞ்சாலே உங்களுக்கு போதும். இதுவே பெரிய விஷயம். இது மெனக்கெட்டி இதுக்கு வந்து அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு இதுங்கிட்ட எல்லாம் நல்ல பேர்லாம் வாங்க முடியாது. செஞ்சாலும் நல்லா இல்லைன்னா சொல்லுவோம். எதை செஞ்சாலும் 4 தோசை தான், 3 தோசை தான், 2 தோசை தான். எதுக்கு அதுக்கு மெனக்கெடுவானே? எப்படி சுட்டாலும் அதுதானே சாப்பிட போறாங்க. அதனால ஈஸியாவே செஞ்சுட்டு போயிடலான்ட்டு நான் ஈஸியாவே செஞ்சிருவேன். அதுதான் என்னோட ரகசியம். தெரிது உன் சோம்பேறித்தனத்தெல்லாம் நீ ரகசியம்ன்ற கிடையாது. என்ன அப்படி வந்து வீட்டுல ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க என்ன, அதனாலதான் நான் சொல்றேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேகட்டும். நம்ம வெந்ததுக்கு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றுவோம். தண்ணி விடட்டும். எப்படி தண்ணி விட்டுருச்சு இது சிக்கன் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுரும். தண்ணி விட்ட ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். சிக்கன் செய்யும் போது மட்டும் மூஞ்சி இப்படி பூரிச்சு செஞ்சுனுக்குது. மற்றதெல்லாம் செய்யும் போது அப்படின்ட்டு செய்யறேன். ஏன்பா அது? அதுதான் பண்ணுவேன். அப்படிதான் பண்ணுவேன். அப்படிதான் உண்டா இந்த வீட்டுல. எனக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன்ல, அதனால அப்படிதான்.
கவிதையாம் அந்த கவிதை. அதுவே உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். கோழிக்கு பிறந்தவளே கோழியாக நின்றவளே போந்தா கோழி என்று பேரெடுத்து சுத்துபவளே பட்டாம்பூச்சி அப்படின்னு வரும்ல, அதுக்கு பதிலாக தான் இப்போ வேற ஒரு ரைம் தேடினுக்கிறேன் நான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொதிச்சா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற வேண்டியதான். ஆமாம், என்னென்ன தோசை ஊற்றலான்னுக்கிறேன்? சீஸ் தோசை, ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், ஊத்தாப்பம், கீ ரோஸ்ட், பெப்பர் ரோஸ்ட். என்ன ரோஸ்ட்? கீ ரோஸ்ட். இன்னொரு ரோஸ்ட் என்னது? பெப்பர் ரோஸ்ட். பெப்பர் ரோஸ்ட். நீனு நைஸ் தோசை. ஓஹோ, நைஸ் தோசை. பொடி தோசை. பொடி தோசை. பொடி தோசை ஆட் பண்ணிக்கோ. வாய் இருக்கு, எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோ. வாய், உன் கிச்சனு. நானே எனக்கு தேவையான சீஸ் தோசையை நானே ஊத்த போறேன். ஊத்தி சாப்பிடுங்களா. கொதிக்குது. பேபிமா என்ன வெட்டி வேலை பார்க்குதுன்னு பார்ப்போம் நம்ம. ஓ, ஆனியன் தோசைக்கு ஆனியன் கட் பண்ணுறியா? எனக்கு என்னன்னு நான் சொல்லிடுறேன் பாரு. முருகலா 2 சீஸ் தோசை. அது நீ ஊற்ற வேணா, நானே ஊற்றிக்கிறேன். ஒரு ஆனியன் தோசை, அப்புறம் நார்மலாக ஒரு தோசை. அது வந்து இட்லி பொடி வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். 4 தோசை கணக்காச்சா? அப்புறம் அது போதும். சிக்கன் குழம்பே வச்சு சாப்பிட மாட்டேன் நான். ஆனால் சீஸ் தோசைக்கு மட்டும் வச்சுப்பேன், சிக்கன் வச்சுக்க மாட்டேன். தொடவே தொடாதீங்க, யாரும் தொடாதீங்க. எக்கோ அடிச்சது. வீட்டுல பொருளே இல்ல, எக்கோ அடிக்குது. பொருள் இல்ல, எக்கோ அடிக்குதா? நேத்துல வந்து இங்க போட்டு நிறுத்திக்கோ. திரும்பி கிச்சனை சின்னதாக்கிடு. அடுத்த வாரம் ஒயிட் வாஷ் பண்ண சொல்ல போறேன். எச்சலா இருக்குது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற நம்ம தயாராயிட்டோம். தோசை ஊற்றலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தோசையை பார்த்த ஒன்றும் பயந்துடாதீங்க. உலகமே ஃபர்ஸ்ட் தோசை ஊத்துச்சுன்னா அப்படிதான் ஊத்தும் அப்படின்னு பேபிமா. ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். 7 வயசு ஆகுது, இன்னும் உனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் என்ன? நான் என்னதான் பதில் சொல்றது? காரி உன் மூஞ்சிலே துப்பணும் போல இருக்குது எனக்கு. பரவாயில்ல, என்னைக்கு ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் ஊத்துனா. உன் வாயில நீயே சொல்லிட்டியா? ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள். எல்லார் வீட்லயும் டெய்லி ஒரு வேளைனாச்சும் தோசையை சுட்டு சாப்பிட்டுருவாங்கப்பா. பகல்ல செய்யலனாலும் நைட்ல செஞ்சிடுவாங்க. நிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேரமா ஃபீல் ஆகுது. இப்ப நானும் திரும்பி பார்த்துன்னு இருக்கேன். ஏதோ சம்திங் ராங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல ஏதோ அமானுஷியமா தான் நடந்துனே இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லாம இத்தனை நாள்லாம் போனதே கிடையாது என் வாழ்க்கையில. ஆனா இப்பெல்லாம் அது மாதிரி அடிக்கடி ஆகுதுன்னா என்ன அமானுஷிய சக்தி எங்கேயோ சுத்தின்னு கிடக்குது. ஓஹோ, எடுத்துக்கிச்சு. இந்த கடாயே குறை சொல்லணும். கட்சியில் இந்த கடாயே எடுத்துக்கிச்சு. இந்த கடாயில் ஒரு காமெடி என்னன்னா, சீக்கிரத்தில் ஹீட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆயிடுச்சுன்னா அப்படியே தீஞ்சு போன தோசை மிஸ் ஆகாம வரும். நீ ஏன் நான் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன், இப்போ கண் கூட பார்ப்பாங்க பாரு இதுக்கப்புறம் அவங்க. இதெல்லாம் ஐயோ, இது ஊமாவாச்சேப்பா இது. இப்ப எதுக்கு இதை எடுத்து வச்சு வெளில வச்சுனுங்கிற? நல்லாதான் இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு ஊத்தி சாப்பிட்டு மர்கையா பண்ணிடலாம். நல்லாதான் இருக்குதா? எப்படி சொல்ற நல்லாதான் இருக்குதுன்னு? எடுத்து மோந்து பாரு, எடுத்து நக்கி பாரு. புடி புளிச்சா மாதிரி தான் ஸ்மெல் வருது. நக்கி பாரு. நக்கிலாமாப்பா, எனக்கு சமைச்சது தான் சாப்பிடுவேன் தவிர. எடுத்து நக்கி பாரு. வாழ்க்கையில நீ நிறைய கத்துக்கணும். புளிச்சிச்சே. புளிச்ச மாவு ஊத்தினாதான் நல்லா வரும். அவ்வளவு புளிப்பா புளிக்குது. நான் நக்கி பார்த்த லைட்டா தான் புளிச்ச மாதிரி இருந்தது. பயங்கரமா புளிக்குதா? புளிச்சிச்சு. வேற ஏதாவது? சரி ஓகே, மாவு தூக்கி ஊத்திடு. புடி. இதுக்கு நான் வெளியில போய் தோசை வாங்கிட்டு வந்துருவேனே இந்த தோசையை தின்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் ரெடி. பின்ன நடுவுல குண்டா இருந்தா ஆப்பம் தான் எங்க ஆயா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குது. இப்ப நான் ஒரு தோசை ஊத்துறேன், நீ கேமரா அப்படி
தோசைன்னா அது தோசை. இப்பதான் கல்லு ஒழுங்கா வந்து நீ போயிடுது பத்தியா? இதெல்லாம் என்னப்பா சீன்? ஒழுங்கா வராத போது தர்றேன். ஒழுங்கா வராத போது என்கிட்ட கொடுப்பேன். ஆஹா, பாத்துக்கோங்க எவ்வளவு ஒரு குருத்துவம் பிடிச்சது. இங்க பாரு எவ்வளவு முருகலா வருது. ஆமா ஆமாப்பா, முருகல் தான் அது. சாப்பிடலாம், முருகல்னு சொல்ல முடியாது நீ அத. யார் வரீங்க முதல்ல? எடை எத்தனை சுட்டுருக்க? ஆளுக்கு ஒண்ணு வெயி தின்னு இருக்கோங்க. யாருக்கு முதல்ல பசிக்குது? வாங்க வாங்க, மரியாதையா தோசை ஒழுங்கா வரும்போதே வந்து வாங்கிக்கோங்க. பேப்பர் தோசை. ஓ, இதுக்கு பேர் பேப்பர் தோசை. ரைட்டு பாப்பா, டைம் ஆகுது. வாங்க வாங்க, ஒரு 4 தோசை தான் பாப்பா ஒழுங்கா வரும் இந்த கடாயில. 5வது தோசை இப்போ வழக்கம் போல பேபிமா மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சிடும் கல்லு. அப்புறம் ஒழுங்கா வரலன்னு கூடாது. நீங்க என்ன தட்டுக்கிட்டு நீங்க மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோ, அப்ப ஒழுங்கா வர தோசை ஒழுங்கா வராது. கேட்டா தட்ட மாட்டிட்டீங்க. ஏன் தட்டுல நான் பண்ணிட்டு இருந்தேன், தட்டு தூக்கின்னு போயிடுச்சு அந்த புள்ள, அதனால தோசை ஒழுங்கா வரல அப்படின்னு. என்ன இப்ப நான் ஊத்தி காட்டுவா? தேவையில்லை, இப்பெல்லாம் ஒழுங்கா வருது. அதனால இப்ப தரமாட்டேன். எப்ப ஒழுங்கா வரலையோ அப்ப கொடுப்பேன். அப்போ கைவண்ணத்தை காட்டு. எனக்கு தோசை ஊத்தும் போது உனக்கு ஒழுங்கா வராது, அப்ப குத்துட்டு போயிடுவேன். பேப்பர் தோசை எப்படி வருது? பேப்பர் பேப்பரா வருது. நெய் ரோஸ்ட், கீ ரோஸ்ட், கீ பேப்பர் ரோஸ்ட். கரெக்டா வருதா? நல்லா வந்ததுன்னா என்ன வேணா பேர் வச்சுக்க வேண்டியதுதான். கீ பேப்பர் ரோஸ்ட் வருதா வரலையா? வருது. இப்போ ஒழுங்கா வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓபன் ஸ்டேட்மெண்ட். இது 3 தோசை போயிடுச்சா? இப்போ இது 4வது தோசை. 5வது தோசை. எங்க வீட்டு கல்லும் பேபிமாவும் எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் 3 வாட்டி அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுப்பாரு. பேபிமாவோட கல்லு 5 தோசை பர்ஃபெக்டா வரும். 6வது தோசையில இருந்து அது நிறம் காட்ட ஆரம்பிக்கும். ஒரு நிறமும் காட்டாது. நீ வந்து டென்ஷன் பண்ணிடுறப்பா. போக பேப்பரா ஊத்துற அப்படின்ட்டு கல்லு டென்ஷன் பண்ற. நீ கல்லு டென்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? அது வேலையா அது காட்ட ஆரம்பிக்கும். இது 5வது தோசை. நம்ம மெயினா பார்க்க வேண்டியது 6வது தோசை ஃப்ரெண்ட்ஸ். அப்ப மீட் பண்ணுவோம். 5வது தோசை பேபிமா ரிஸ்க் எடுத்து முட்டை தோசையா பண்ணிருக்குது. இப்ப இந்த கல்லு அது கோணத்தை காட்ட ஆரம்பிக்க போகுது. பெப்பர் தூவு அதுல. பெப்பர் அவன் வேணான்ட்டானா? திருப்பி போட போது பாத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் கல்லு அது மூஞ்ச காட்டும். பேபிமா மூஞ்சி மாதிரி ஆயிடும். நான் முச்சு கட்டிச்சு. ஜோலி ஓவர். இனிமேல் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய தருணம். இந்த தருணத்தை மிஸ் பண்ணீங்க, இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வேண்டின்னு பேபிமா இப்ப ஊத்துது 6வது தோசை. வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா சீஸ் தோசை. சிக்கன் குழம்பு மட்டும் தான் நல்லா இருக்கும். வேற எதுக்கும் நல்லா இருக்காது. நீங்க சீஸ் தோசை ஊத்துறீங்கன்னா சிக்கன் குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க. ஊத்து. ஆமா, நெய் ஊத்த கூடாது இதுல. சீஸ் தோசை அவ்வளவுதான். பர்ஃபெக்ட். போதும் அது அப்படியே விட்டுரும். சீஸ் ஒழுகுது, எடுத்து போங்க.